ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புது ஆர்டிஸ்ட்டு ஸோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கதையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாங்கன்றது தான். அவங்க கதையை உள்வாங்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தானே போட்டியே நடக்குது. ஸோ அதனால் அதையே பேஸ் பண்ணி ஜாக்கின் நேம் வச்சுருக்காங்க டைட்டில். பாரம்பரிய விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டு இருக்குது. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டை பார்க்குறோமோ, கோழி சண்டையை பார்க்குறோமோ, அந்த மாதிரி ஆட்டு சண்டையும் இருக்குது. மதுரைக்கு இதுவும் பேர் போன ஒரு விளையாட்டு தான். அப்படிலாம் இல்லை, இது ரவுடிசம் கிடையாது. தன்னோட விஷயங்களை பேசப்படுது, அவ்வளோதான். ரவுடிசம் கிடையாது. மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. விஷுவலாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. 100% இருக்குது. நம்ம ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி ஒரு ஆர்ட்டுக்கு அந்த அளவுக்கான ட்ரைனிங்கை கொடுக்குறன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை பொறுத்தவரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த ஒரு போரிங்கும் இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், தாராளமாக பாருங்கள், மூவியை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஜாக்கி மூவி நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2 ஆடு சண்டை போடுற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஏன்னா இந்த ஊரில் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த விதத்தில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவம் வந்துச்சுன்னா ஒரு ஆளை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தான் நான் அந்த அர்த்தத்தில் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த கதை படத்துலேருந்து. எனக்கு தெரிஞ்சு அதில் கோழி இதில் ஆடு, எனக்கு அவ்வளோதான். ஏன்னா நான் ஆடுகளம் பார்த்தது இல்லை பர்சனலாக கேட்டிங்கன்னா. ஆனால் கதை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ ஹீரோயினும் சரி, ஹீரோவும் சரி, வில்லனும் சரி, 3 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஹீரோவும் வில்லனும் 2 பேரும் போட்டி போட்டுட்டு ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. புரியல. விஷுவலாக அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக மூவி மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல சாங்ஸ் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி ஒரு ஆடுகளம் நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடினோமோ அதே இது எனக்கு ஜாக்கின் பேர் வச்சதுக்கு பதிலாக உண்மையே சொல்லணுன்னா கெடானே பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா கெடா சண்டை அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருந்தது. அந்த ஆடு தான் உண்மையிலே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு 2 ஆட்டுக்குள்ளே ஒரு ஹீரோ வில்லன், அவங்க ரெண்டுமே ஆடு தான். களத்தில் எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்த பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது, அது எந்த அளவுக்கு பிரச்சனையில் போய் முடியும், கடைசி எப்படி மாற்றுறாங்கங்கிறதான் படம் முழுக்கவே கதையாக போகும். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு என்னென்னா, ஆடு ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே கிராஃபிக்ஸ் தான் இல்லை ஒரிஜினலானே தெரியல. ஏன்னா ஒரிஜினல் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அந்த 2 ஆடும் இப்படி முட்டும் போது அந்த ஆட்டுக்கு அடிபட்டுரும், அந்த பிளட்டு வடிகிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே ஒரிஜினலாக எமோஷ்னலாக இருக்கும். கிளைமேக்ஸில் கூட நம்ம அதாவது எப்படின்னா ஆடோட ஓனர் கீழே விழுந்துருவார், அந்த ஆடு போய் அதை எழுப்பும், வா போகலான்னு. அந்த ஒரு சீன்லாம் செம்ம ஃபீல், அதெல்லாம் ஒரிஜினலாக இருந்தது. உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நாள் இருந்தது. ஸ்லாங் எல்லாமே மதுரை, அதான் மதுரையோட லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், பின்னாடி ஆட்டோவில் உட்காந்து போகும்போது கூட ஒரு பாட்டி கூட அந்த மதுரையில் என்னம்மா தலையை விரிச்சு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரிஜினலாக இருந்தது. அப்படியே ஒரிஜினல் மதுரை தான். எனக்கு ஆக்சுவலி நீங்கள் சொல்லி தான் தெரியுது அது மலையாள டைரக்டரு, ஆனால் அது இந்த மாதிரி தெரில. கண்டிப்பாங்க, ஆக்சுவலி மதுரையோட டோட்டல் இதையுமே காமிச்சிருப்பாங்க. எனக்கு சீரியஸாகவே நான் இது ஒரு மதுரை டேரக்டர் தான் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது அது மலையாள டேரக்டர். எனக்கு நம்பவே முடியல. ஆக்சுவலி எப்படி மலையாளத்தில் இருக்கிற ஒரு டேரக்டர் மதுரையோட ஃபேஸை முழு ஸ்லாங்குமே, அந்த என்னலே அப்படிங்கிற அந்த ஒரு இதாக இருக்கட்டும், மதுரைக்காரங்களாம் அப்படித்தானே அப்படி அந்த ஒரு கோபமாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது படம். கெடா விழா, அதாவது கெடா விடும் விழான்னு ஒரு சண்டை இருந்ததையே இந்த தமிழகத்துக்கு மறைச்சிட்டாங்க. அதை நிறைஞ்ச மனசோட அந்த கேப்டன், உண்மையாலுமே கேப்டன் வாழ்ந்த அந்த வீரம் விளைஞ்ச மண்ணில் மதுரையில் இப்படியெல்லாம் ஒரு பாரம்பரியமான விழா இருந்திருக்குது அப்படின்றத
சூப்பராக பிரகாபால் டைரக்டர் எடுத்திருக்காரு. அவர் எத்தனை படம் இது வரைக்கும் எடுத்தாரோ தெரியல. ஆனால் இந்த ஒரு படம் தமிழரோட வீரத்தையும் தமிழ் மண்ணோட பெருமையும், எங்கள் ஆம்பளைங்களுக்கு மட்டும் வீரம் இல்லைடா, பொம்பளைங்களுக்கு மட்டும் வீரம் இல்லைடா, நாங்கள் வளர்க்குற எங்கள் உயிரினங்கள் எங்கள் காளைக்கும் இருக்குது, எங்கள் கெடாவுக்கும் இருக்குன்ற பெருமையை பறைசாட்டின படம் தான் ஜாக்கி. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. எந்த லேக்கு கீக்கு எதுவுமே கிடையாது. படம் பார்த்த இன்னும் படம் மக்களிடையே போய் விளம்பரம் ஆகலை. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். நமக்கு எப்படி கபடி விளையாட்டு முக்கியமோ, ஜல்லிக்கட்டு முக்கியமோ, கண்டிப்பாக இந்த விளையாட்டு நமக்கு முக்கியன்றதை நான் அதை விசில் அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும். இந்த விசில் ஆடுறப்ப அதுக்கும் உங்களுக்கு அந்த பிளான் பண்ண விளையாட்டு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி நன்றி கூடி விடைபெறுகிறேன். உங்கள் சுகந்தி அக்கா. ஓகே, போடுறேன். படம் ஜாக்கி படம் ஒர்த்து, கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. நான் வந்து எதுக்கு இந்த படத்துக்கு வந்தேன்னா, ரீரிலீஸ் படம்லாம் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கதெல்லாம் பார்க்கக்கூடாது, புதுசாக ஒரு வர படங்களை சப்போர்ட் பண்ணணும்னு வந்தேன். உண்மையில் நல்லா இருக்குங்க படம். விஷுவல் தான் மெயினே. இதில் விஷுவலாக தான் சூப்பராக காட்டிடுறாங்க. இதெல்லாம் புது டேரக்டரானு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அவர் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ஏன்னா வேறு என்ன படம் எடுத்துக்கிறாரான்னு. புது டேரக்டர் சந்தேகமாக இருக்குது. சூப்பராக காட்டிடுறாங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் அந்த விஷுவலுக்கும் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகுது நம்மளுக்கு. ப்ரோ மதுரைனா எல்லாமே இருக்குது ப்ரோ. சேவை சண்டையும் இருக்குது, கிடா சண்டையும் இருக்குது, எல்லா சண்டையும் இருக்குது. பட் இதை வந்து படத்தோட நிறுத்திடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் வீட்டுக்குலாம் திரும்பக்கூடாது, ஓகேங்களா? இதை வந்து படத்தோட முடிச்சிருங்க. இதான் நீங்கள் போகிற கடைசி கிடா சண்டையில் முடிச்சிடாங்க, ஓகேங்களா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த படம், ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எடுத்துட்டு போகக்கூடாது, ஓகேங்களா? அதில் முடிச்சிடாங்க. பட் அதை இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ. சாங்கு ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிச்சுட்டாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சண்டைலாம் வருது. கிளைமேக்ஸ்லாம் போய் பாருங்கள், மியூசிக் கூஸ் பம்ப்ஸாக வெறியாக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அழகாக இருக்காங்கப்பா. இல்லை நடிகர்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, தேவையானவருக்கு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அழகாக இருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாமே உள்ளே வந்துடுது. பகையிலேருந்து விளையாட்டுலேருந்து எல்லாமே உள்ளே வந்து சூப்பராக பார்க்கலாம். தேங்க்ஸ் இல்லையா. இன்னொரு சேனல் 2 சேனல் சொல்லுண்ணா. வணக்கம். நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஒரு பையன் நம்புறேன். என்ன நம்ம பேர் என்ன? உன்னதான் பேர் என்ன? ஓகே. கார்த்தியா? திருவேற்காடா? சரி. ஜாக்கி படம் பார்த்தீங்களா? படம் எப்படி? அண்ணா படம் ரொம்ப வாட்சபிளான படம்ண்ணா. கண்டென்ட்டு செம்ம கண்டென்ட்டு. ஆனால் 2 பேரை மிஸ் பண்ணுறேன் இந்த படத்தில். ஒன்று வந்து ஜிவி பிரகாஷ், இன்னொன்று வந்து இந்த காஸ்ட்லாம் பெரிய ஆளுங்க இருக்காங்களே அவங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தா படம் ரொம்ப ஹிட் ஆகிருக்கேன். ஸோ இது ஒன்று தான். மற்றபடி ஃப்ரேம்ஸ்லாம் அழகாக வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரேம்ஸுக்காக தான் ஜிவி பிரகாஷை மிஸ் பண்ணுறேன். இன்னொன்று இந்த காஸ்ட் அண்ட் குரூ, இதெல்லாம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பொங்கல் கிழின்னு கிழிச்சிருக்கேன் இந்த படம். அவ்வளோ அருமையான படம். வெற்றிமாறன் அண்ணன் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் அழகாக இருந்திருக்கும் படம், சூப்பராக அந்த காஸ்ட் அண்ட் குரூவில். பட் இதுவும் வாட்சபிளாக தான் இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி. கெடா சண்டை வந்து மையப்படுத்தி எடுத்துருக்காங்க. இந்த கெடாவோடைய அந்த சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கெடா சண்டை, ஏன்னா கெடா சண்டையை பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டும் பேன் பண்ணுறப்போ எல்லாம் போராடி அதை ஒர்க் அவுட் பண்ணி வர வச்சிட்டோம். கெடா சண்டையும் நம்ம வந்து போராடி வர வச்சுருக்கணும். ஆனால் அதுக்கு வந்து பந்தயத்தின் அடிப்படையில் அது விடக்கூடாது. அது வந்து ஒரு விளையாட்டின் அடிப்படையில் விட்டால் அந்த கெடா சண்டை இன்னும் நல்லா வாழும். மண்மனமோ பாரம்பரியமோ கலாச்சாரமோ கெடாமல் இருக்கும். அதனால் கெடா சண்டை ஆரோக்கியமானது தான். அது நம்ம வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா தமிழக அரசுக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். வந்து படத்தை மதுரையை மையப்படுத்தி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த கரெக்டாக பண்ணியிருக்காங்களா? ஆமாண்ணா. ஸ்லாங்ஸு மண் ஆட்டோ, மதுரையோட மலைக்கு பின்னாடி தான் வீடு காட்டுறது, 2 பாட்டு அங்கேயே, ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனு எல்லாமே அதை சுற்றி இருக்கிறதுனால மதுரை கனெக்ட் ஆகுது. ஒத்தக்கடை, மாட்டுத்தாவணி, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே அதில் வருது இல்லை, அதனால் அது ஓகே ஆகுதுங்க. விஷுவல்லாம் ரொம்ப அழகு, வாட்சபிளான படம் தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல படம். இந்த படம் கோடிகளை அடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு உள்ள அவ்வளோ கண்டென்ட் இருக்குன்ற ஒரு கஷ்டம்தான். மற்றபடி இந்த படம் வாட்சபிளான படம். ஆனால் இன்னும் நல்லா பணத்தை வாரணுன்ற ஏமில் காஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் சில மியூசிக் டைரக்டர் அதிகமாக போட்டிருந்தா இன்னும் நல்லா வாரி இருக்கலாம் படத்தை தோணுச்சு. வந்து வில்லன் ஹீரோ அவங்களோட ஆக்டிங் எப்படின்னா, எனக்கு அவங்கள பற்றி பேசுறதோட 2 ஐட்டம் சாங் கொடுத்துருந்தாங்கண்ணா. 2மே செம்மையாக ஆடிந்துதுங்க பொண்ணுங்க. கொஞ்சம் எங்களுக்கு போர் அடிக்காமல் போச்சு. ஹீரோ வந்து ஒரு ஃபைட்டு பண்ணுறாரு, அந்த ஸ்டண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டண்ட்டுக்கு புது ஹீரோவாக இருந்து இவ்வளோ தூரம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணது பெரிய விஷயம், நல்லாவே பண்ணியிருக்காரு.
நன்றி.